Hello friends, welcome to our channel. 10th Max Chapter 3 ஓட example 3.5 பார்க்க போறோம். இப்போ x plus 2y minus x minus z equal to 5. இதை நான் first equation எடுத்துக்க போறேன். x minus y plus z equal to minus 2. இதை second equation எடுத்துக்க போறேன். minus 5x minus 4y plus z equal to minus 11. இதை equation 3 எடுத்துக்க போறேன். இப்போ நான் ஈக்குவேஷன் 1யும் 2யும் ஆட் பண்ணலாமா? அப்படி ஆட் பண்ணனா எனக்கு 2x + y எனக்கு இது கேன்சல் ஆகிடும். அதனால் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு 3. இதை நான் ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்க போகிறேன். இப்போது 2யும் 3யும் நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் கீழே இருக்கிறதோட சைன்ஸ் மாற்றிக்கிறேன். அப்படி மாற்றினேன்னா எனக்கு ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸா, அப்போது 6x மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ், அதனால் 4. இதோட சைன் எனக்கு ப்ளஸ், அதை போட்டுக்கிறேன். 3y இது எனக்கு கேன்சல் ஆகிடும் இந்த டேர்ம், அதனால் அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸுனால நான் மைனஸ் பண்ணனா எனக்கு 9 கிடைக்கும். இப்போ இதை பார்த்தீங்களா, இது எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகிறது. அதனால் நான் டிவைடட் பை 3ன்னு போட்டுக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே 3ஆல் டிவிசிபிள் பண்ணனா எனக்கு இங்கே 3 2s கிடைக்கும், இங்கே 3 1s, இங்கே 3 3s. அப்போது 2x + y ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். இதை நான் ஈக்குவேஷன் 5ன்னு எடுத்துக்க போகிறேன். இப்போது நான் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் 4யும் நான் 5வும் மைனஸ் பண்ணனா எனக்கு இப்போ நான் மைனஸ் பண்ண போகிறேன்ல, அதனால் நான் சைன்ஸை மாற்றிக்கிறேன். அப்போது நான் சைன்ஸை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் மைனஸ்ன்னு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. இப்போ நான் இது எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணி போகிறேன். அப்போது எனக்கு வேல்யூ என்னது? 0 ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது பார்த்தோன்னா 0 ஈக்குவல் டு 0. நம்ம இந்த ஐடென்டிட்டியை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நம்ம என்னென்னு எழுத போகிறோம்? ஹென்ஸ் வி arrive an identity 0 ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான்.